வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, எழுந்து ஓடு அப்படின்ற ஒரு புது சீரீஸு குரூப் 2A இந்த வருஷம் நடக்க போகிறேன். 2024 நடக்க போகிற குரூப் 2ஏக்காக ஸ்பெஷலாக இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு முதல் பாடமாக அடுக்குக்குறிகள் அது சம்மந்தமாக அந்த பேசிக் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதில் ஒரு 5 கணக்கு மட்டும் எடுத்து வந்திருக்கேன். அந்த 5 கணக்கு மட்டும் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எழுந்து ஓடு சீரீஸ் குரூப் 2 பரீட்சை நடக்கிறது வரைக்கும் தொடர்ச்சியாக வரும். அதில் அதிகமாக கணக்கு வீடியோக்கள் இருக்கும், தமிழும் இருக்கும், அப்புறம் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்கும். மாணவ கண்மணிகள் கோச்சிங் சென்டர் போக முடியாதவங்க அருண் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு நம்ம இப்போ அடுக்குக்குறி விதிகள் படிப்போம். இதில் ஏதேனும் ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னாக்கா 25க்கு 25 எடுக்கிறது அது கொஞ்சம் தடங்களாகி போகும். அதுக்காக வேண்டிதான் இதை அடுக்குக்குறி விதிகளை இன்றைக்கி எடுத்திருக்கு. இது ஒரு சின்ன டாப்பிக்கு, இதில் சில நுணுக்கங்கள் இருக்குது, கான்செப்ட் இருக்குது, அதை சொல்கிறேன் கவனிங்க. அடுக்குக்குறி விதிகளை படிப்போம். விதி 1, a/m × a/n = a/m+n. அதாவதுங்க, இந்த a/mன்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இதை தமிழில் இந்த கீழே இருக்கிறத அடிமானம்னு சொல்லுவோம். அடிமானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆங்கிலத்தில் இதுக்கு பேஸ். இந்த எம் இருக்காருங்க பவர், அது அடுக்குன்னு சொல்லுவோம். இதை அடுக்கு அடுக்கை ஆங்கிலத்தில் பவர் அப்படின்னு சொல்லுவோம். பவர், அதாவது a/m × a/n. கீழே அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்து மேலே அந்த பவர் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, கூட பெருக்கல் அடையாளம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம்னா, அந்த அடிமானத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த எம்மையும் பவர் ரெண்டையும் கூட்டி போட்டுடலாம். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒன்றுக்கு ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள். இப்போ 3/4 இருக்குது, பெருக்கல் 3/5 இருக்குன்னு வைக்கிறேன். அப்போ இதுக்கு விட 3/4 5 கூட்டி போட்டுடணும், 9. அவ்வளோதான். அதாவது இது 4 + 5, 4 5 கூட்டி போட்டுடணும், அவ்வளோதான். அடுத்து ரெண்டாவது விதி, a/m ஹோல் ப்ராக்கெட் பவர் n. இது பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இது எப்படி இதுக்கான விட என்னன்னாக்க a/m × n. இப்போ இங்கே அடிமானம் ஒரே அடிமானம், அது ப்ராக்கெட்டுக்குள்ளே m பவரில் இருக்குது, அதை பெருக்கல்ல n பவரில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் பெருக்கி போட்டுடணும். இப்போ கவனிக்கிறேன், நல்லா கவனிங்க. 3/4 ஹோல் பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இதுக்கு விட என்னென்னா 3/4 5 பெருக்கி போட்டுருணும். 4 5 பெருக்கணும்னா 3/20. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, ஒன்றுக்கு விளக்கம் சொல்கிறேன். மூணாவது விதி, a/m வகுத்தல் டிவைடட் பை a/n இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதுக்கு a/m-n அந்த பவரை மட்டும் கழிச்சு போட்டுருணும். இப்போ இதே பாருங்கள், 3/5 பை 3/4 இருக்குன்னு வைங்க. இப்படி இருக்குன்னு வைங்க. இதுக்கு விட என்ன எழுதணும்னா 3/5 - 4 = 3/1. இதே விட புரியுதுங்களா? அடுத்து நாலாவது விதி, a/m × p/m = ab/m. இங்கே நல்லா கவனிங்க. முதல்ல இருக்க 3லேயும் அந்த அடிமானம் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ், அது எல்லாமே ஒரே தான் இருந்துச்சு. இப்போ இங்கே அடிமானம் வெவ்வேறு இருக்குது. வெவ்வேறு அடிமானங்களும் ஒரே பவரும் இருந்தாக்க, இந்த அடிமானங்கள் ரெண்டையும் கூட பெருக்கல் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் பெருக்கி போட்டுட்டு அதை பவரை போட்டுடலாம். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கவனிங்க. இப்போ 5/2 பெருக்கல் 4/2 அப்படி இருந்துச்சுன்னு வைங்க. இப்படி இருந்துச்சுனாக்க இந்த 5ஐயும் 4ஐயும் பெருக்கி போட்டுட்டு பவர் 2 போட்டுடலாம். அப்போ 20/2. கவனிச்சிட்டிங்களா? பாருங்கள். அடுத்து இதே மாதிரி
ஏ பவர் எம் ஹோல் டிவைடட் பை பி பவர் எம் அப்படின்னா இங்கே கவனிங்க. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்க அந்த அடிமானங்கள் வெவ்வேறாக இருக்குது, இந்த பவர் வந்து ஒன்றா இருக்குது, ஆனால் வகுத்தல் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள். இப்போ நல்லா கவனிங்க. 9 பவர் 3 வகுத்தல் 3 பவர் 3 அப்படி இருக்குன்னு வைக்கிறேன். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா 9ஐயும் 3ஐயும் வகுத்துட்டு அதுக்கு பவர் வந்து 3 போட்டுடணும். இப்போ 9 3 வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 பவர் 3 விடை. இதுக்கு விடை இது. இந்த அடுக்குக்குறிகள் கணக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் கணக்கெல்லாம் இருக்குது. இது வந்து முதல் வகுப்பு, இந்த எழுந்து ஓடில் முதல் வகுப்புங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஆரம்பிப்போம். போக போக ரொம்ப கடினமான கணக்கெல்லாம் பார்ப்போம். ஏ பவர் 0 ஈக்குவல் டு 1 6வது விதி. ஏ பவர் 0 ஈக்குவல் டு 1 இது வந்து ரொம்ப முக்கியமான விதி. இது தனியாக கூட டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அதாவது 10 பவர் 0 அப்படின்னாலும் ஒன்று தான், 100 பவர் 0 அப்படின்னாலும் ஒன்று தான், 999 பவர் 0 அப்படின்னாலும் ஒன்று தான். பவர் வந்து 0 வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு 1. 1,00,000 பவர் 0 அப்படின்னாலும் ஒன்று தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. நல்லா படிச்சுக்கோங்க இந்த விதியை. அடுத்து 7வது விதி வந்து ஏ பவர் எம் மைனஸ் எம். அதாவது இங்கே பாருங்க, ஏ பவர் மைனஸ் எம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதுக்கு விடை வந்து 1 பை ஏ பவர் எம். அதாவது மைனஸில் வந்தால் தலைகீழி போடணும். மைனஸில் வந்தால் என்ன செய்யணும்? தலைகீழி போடணும். இப்போ கவனிக்கிறேன். 10 பவர் மைனஸ் 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா 1 பை 10 பவர் 5 அப்படி அர்த்தம் இருக்கு. புரியுதுங்களா? இந்த 7 விதிகள் போதும் மாணவ கண்மணிகளே. இந்த 7 விதிகள் சம்மந்தமாக சில கணக்கு, ஒரு 5 கணக்கு மட்டும் எடுத்து வந்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். கவனிங்க. முதல் கணக்கு 8 பவர் 3 8 அடுக்கு 3 ஹோல் பவர் 4 அடுக்கு 4 ஹோல் டிவைடட் பை 2 பவர் 3 2 அடுக்கு 3 ஹோல் பவர் 4. இதனுடைய மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ விடை எல்லாமே 8 பவரில் இருக்குது. 8 பவரில். அப்போ 8 பவரில் தான் விடை கொண்டு வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. விடை வந்து 8 பவரில் தான் கொண்டு வரணும். இப்போ இங்கே பாருங்கள். 8 பவர் 3 இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இதை ரெண்டையும் பெருக்கிடலாம். இது பெருக்கலாம்ல. எந்த விதி? இந்த இருக்காங்க 2வது விதி. இந்த 2வது விதியின்படி இதை பெருக்கிடலாம். பெருக்கிடலாமா? பை இந்த 2 பவர் 3 இருக்குவாங்க. இங்கே விட வந்து 8லே இருக்கிறதுனால 2 பவர் 3 எவ்வளவு? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8. அப்போ அது வந்து வெறுமனை 8. அதுக்கு பவர் 4 போட்டிருக்காங்க. இதுக்கு பவர் 4. இவ்வளோதான், முடிஞ்சு, கணக்கே முடிஞ்சு. இப்போ பாருங்கள். 8 பவர் 12 பை 8 பவர் 4. இப்போ இங்கே பாருங்கள். ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் ஏ பவர் எம் மைனஸ் என். அதாவது இதுக்கு விட வந்து 8 பவர் 12லேருந்து 4 கழிச்சிடணும். கழிச்சிட்டோம்னா 8 பவர் 8. இதான் விட. எங்கே இருக்குது 8 பவர் 8? சியில் இருக்க விட. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். அடுக்குக்குறி விதிகள் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். கவனிங்க. 2வது கணக்கு 2 பவர் 6 ஹோல் பவர் 2 பெருக்கல் 2 பவர் 4 ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு என்ன? இது வந்து விதி எண் 2. ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் என். இந்த சூத்திரம் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள். 2 பவர் 6 ஹோல் பவர் 2 இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 பவர் 6 ஹோல் பவர் 2 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து 2 பவர் இந்த 6 2ஐயும் பெருக்கி போட்டுடலாம். 6 2ஐயும் பெருக்கி போட்டோம்னா 2 பவர் 12. அதே மாதிரி இது போட்டோம்னா 2 பவர் 4 பெருக்கல் ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு இந்த 2 மேலே இந்த பவர் 2ஐயும் பெருக்கி போட்டுடலாம். 7 28. 2 பவர் 28. இப்போ கவனிங்க. இங்கே பாருங்கள். ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ இங்கே பாருங்கள். இந்த முதல் சூத்திரத்துப்படி பாருங்கள். ஏ இன்ட்டு ஏ பவர்
இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம பவரை வந்து ஒருங்கிணைச்சிட்டோம். அதுக்கு பிறகு விதியல் 1 படி பாருங்கள், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் ஏ பவர் எம் ப்ளஸ் என். அப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னாக்கா 2 பவர் 12 பெருக்கல் 2 பவர் 28 ஈக்குவல் 2 பவர் 12 ப்ளஸ் 28 ஈக்குவல் 2 பவர் 40. 28 12 40. 2 பவர் 40 விடை சி விடை சரி. கவனிங்க, அடுத்த கணக்கு 72 பவர் 5 வகுத்தல் 9 பவர் 5. இது வந்து வகுத்தல் விதி. இந்த கணக்கில் அடிமானம் வந்து வெவ்வேறாக இருக்குது, பவர் ஒன்றா இருக்குது. இது எந்த விதி? விதி வந்து இந்த பாருங்க, 5வது விதி. இந்த 5வது விதி கணக்குப்படி தான் இதை செய்யணும். 5வது விதியின்படி இதை செய்யணும். இப்போ கவனிங்க, 72 வகுத்தல் 9 பவர், இது ரெண்டுக்கும் ஒரே பவராக இருக்கிறதுனால, பவர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 5 அப்படி போட்டுக்கலாம். இதை அடிக்கலாம். அடித்தா எண்ணும் போது 72. அப்போ 8 பவர் 5 விடை. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் கணக்கு. நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து கரெக்டாக செய்யணும். இந்த 7 விதிகளை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் மாணவ கண்மணிகளே. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கணக்குக்கு விடையை கொண்டு வந்துடலாம். கவனிங்க, 4வது கணக்கு 6 பவர் 13 பெருக்கல் 4 பவர் 13 வகுத்தல் 12 பவர் 13. இது வந்து நல்லா கவனிங்க, இந்த அடிமானங்கள் மாறி மாறி இருக்கு பாருங்க. அடிமானங்கள் மாறி மாறி இருக்கு, பவர் எல்லாமே ஒரே பவராக இருக்குது. சரி, இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல தான் நம்ம போர்டு மாஸ் விதியை பயன்படுத்தணும். போர்டு மாஸ் விதியை பயன்படுத்தணும். போர்டு மாஸ் விதி அப்படின்னாக்கா முதல்ல வந்து வகுத்தலை செய்யணும். இப்போ கவனிங்க, 6 பவர் 13 அப்படி எழுதிக்குவோம் பெருக்கல் இதைத்தான் முதல் செய்யணும். அப்போ 48/12 பவர் 13. இப்போ முதல்ல இதை அடிக்கணும். 1 12 12 4 12 48 4 பவர் 13. இப்போ பாருங்கள், 6 பவர் 13 பெருக்கல் 4 பவர் 13. அடிமானங்கள் வெவ்வேறு இருந்துச்சுன்னா அடிமானங்களை பெருக்கிட்டு பவரை ஒன்றா போட்டுருணும். 6 நாங்க 24, 6 4 பெருக்குன்னா 24. 24 பவர் 13. அதாவது இதுக்கு விட வந்து 24 பவர் 13. பார்த்தீங்களா? முதல் விட ஏ விட. நல்லா கவனிச்சுட்டே வாங்க மாணவ கண்மணிகளே. ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த அடுக்குக்குறிகள்லேருந்து ஒரு கணக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க, அது போடாமல் வந்துடக்கூடாதுங்கிறக்காக நம்ம முதல் எழுந்து ஓடுலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அடுக்குக்குறிகளை நடத்துகிறோம். சுருக்குக 6 பவர் 3 வகுத்தல் 4 இன்ட்டு 3 கழித்தல் 12. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி விட கொண்டு வரணும். இது ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாணவ கண்மணிகளே நல்லா கவனிங்க, நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே இருந்துச்சுன்னா போர்டு மாஸ் அப்படின்னு ஒரு விதி படிச்சிருக்கோம். அந்த போர்டு மாஸுங்கிற விதியை வந்து எப்படி இன்னொரு மாதிரி அழைப்பாங்க, பிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த பீனா ப்ராக்கெட்டு தான், இந்த ஓனா ஆஃப் பெருக்கணும், இந்த ஐனா இண்டீசஸ்ன்னு அர்த்தம். இண்டீசஸ்னால் என்ன அப்படின்னாக்கா வேறு ஒன்றும் கிடையாது. இண்டீசஸ் அப்படின்னாக்கா இந்த பவர் வருது பாருங்க, அடுக்குக்குறிகள். இந்த அடுக்குக்குறிகள் வர்றதெல்லாம் வந்து இண்டீசஸ். அப்போ ஆஃப் இருந்தால் ஆஃப் செய்யணும், இல்லைனாக்கா இண்டீசஸ் இருந்தால் இண்டீசஸ் முதல் செய்யணும். அப்புறம் மற்றபடி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே ஒன்று தான். இப்போ கணக்குக்கு நேரடியாக போயிடுவோம். முதல் எடுத்தவொடனே பிட்மாஸ் அப்படிங்கிற முறைப்படி இந்த ஐ அப்படின்னாக்கா இண்டீசஸ் செய்யணும். 6 3 தடவை பெருக்கணும். 6 பவர் 3 வந்து இங்கே வருங்க, 6 பவர் 3 இருக்கா, அது 6 3 தடவை பெருக்கிடணும் முதல்ல. இப்போ 6 3 தடவை பெருக்கினீங்கன்னா 6 6 36, 6 216. இது வந்து 216. அதுக்கு பிறகு பாருங்கள், 216க்கு பிறகு வகுத்த அடையாளம் இருக்கா. அப்போ இதை வந்து முதல்ல என்ன செய்யணும், 4ஆல் வகுக்கணும். அந்த பிட்மாஸ் விதிப்படியே போகணும். 4ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா 5 20, மிச்சம் 1, 4 16, 54. 54 என்ன செய்யணும், 3ஆல் பெருக்கணும். 54 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கணும்னா 3 12, மிச்சம் 1, 3 15, 15 1 16, 3 15 150, 3 162. ஓகேவா? அதுக்கு பிறகு -12 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 150. அதாவது மாணவ கண்மணியில் 150 விட இந்த பிட்மாஸ் விதினாலும் சரி, போர்டு மாஸ் விதினாலும் சரியுமே நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராக்கெட்டு, ஆப்பு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் கரெக்டாக போகணும். இதில் ஒரு புதுமையான, இந்த வீடியோவில் புதுமையான ஒன்று சொல்லியிருக்கு.
பிட்மாஸ் அப்படின்றது. பிட்மாஸ்னால் இந்த ஐ என்ன அப்படின்னாக்க இண்டீசஸ். இண்டீசஸ்னால் ஒன்றும் கிடையாது. இந்த 2 பவர் 5, இந்த 3 பவர் 4, 2 பவர் அப்புறம் 8 இந்த மாதிரிலாம் வரும்ல. இதுதான் வந்து இந்த இண்டீசஸ், அடுக்குக்குறிகள். அதை வச்சு செய்கிற கணக்கு ரொம்ப அருமையாக. இன்றைக்கி வந்து ஒரு 5 கணக்கில் எடுத்துகிட்டு வந்து அடுக்குக்குறியல் கணக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தாச்சு மாணவ கண்மணிகளே. நீங்கள் வந்து இந்த எழுந்து ஓடு அப்படிங்கிற சீரீஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்த தினம் ஒரு கணக்கு அப்படிங்கிற சீரீஸ் வந்து 36 வீடியோவோட முடிஞ்சிருச்சு. அது போதும். இன்னி வந்து நம்ம புதிதாக இந்த குரூப் 2 ஏக்காக இந்த எழுந்து ஓடு சீரீஸ் வந்து தினந்தோறும் வரும். தினந்தோறும் சாயந்தரம் 5 மணிக்கு வீடியோ வரும். காத்திருந்து பாருங்கள் மாணவ கண்மணிகளே. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.